ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் சேனலை எப்படி க்ரோ பண்ணணும், உங்களுடைய யூடியூப் சேனல் இது வரையும் வியூஸ் வராமல் இருந்தாலும் சரி, இப்போ தான் நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கனாலும் சரி, சேனலுக்கு வந்து எப்பயுமே நான் போடுற வீடியோவுக்கு எப்பயுமே வீடியோஸ்க்கு வியூ வர மாட்டேங்குது, வீடியோ வந்து டக்குன்னு வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ண முடியல. உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும். நீங்களும் யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை சீக்கிரமாக ரீச் பண்ணலாம். அது என்னென்ன டிப்ஸுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் வீடியோ போட போகிறீங்க, உங்களால் தொடர்ச்சியாக இந்த கேட்டகரியில் வீடியோ போட முடியுமோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் போட்டுட்டு இருக்க வீடியோஸ் என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்குது, நீங்கள் கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களால் தொடர்ச்சியாக இந்த கேட்டகரியில் வீடியோஸ் போட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனித்து பார்க்கணும். தொடர்ச்சியாக வீடியோ போட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் உங்களுடைய பெஸ்ட் கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிங்க. கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுற அந்த டைமை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடுங்க. இப்போ வாரத்துக்கு 2 வீடியோ போடுறீங்கன்னா வாரத்துக்கு 2 வீடியோ கட்டாயம் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா டெய்லியும் ஒரு வீடியோ போடணுன்னா டெய்லியும் ஒரு வீடியோ போடுங்க. இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடணுன்னாலும் அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாவாங்க. உங்களுடைய இந்த டேட்டில் வந்து உங்களுடைய வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவதாக பார்க்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில். உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வாங்கி தர அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த தம்ப்நெயில் மட்டும்தான். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் வந்து போடுறப்ப அந்த தம்ப்நெயிலில் வந்து அதிகமான வேர்ட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துங்க. டக்குன்னு பார்த்தோன்னே புரியிற அளவுக்கு அந்த தம்ப்நெயிலில் என்ன இருக்கணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிரைட்டான கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய தம்ப்நெயிலை பார்த்தோன்னே வியூவர்ஸ் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோஸை வந்து டக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் யூடியூப் சேனலுக்கு. நாலாவதாக பார்க்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டிலும் ஒரு டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமாவாங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாவாங்க. அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ்க்கு டேக்ஸுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோவை எப்படிலாம் மக்கள் சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள்லேயும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ ஹவு டு டவுன்லோட் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். அந்த நிறைய ஆப்ஷனில் மோஸ்ட்டாக எவ்வளோ சர்ச் பண்ணியிருக்காங்க, எந்த ஆப்ஷனை வந்து நிறைய சர்ச் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கீவேர்டை வந்து யூஸ் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். யூடியூப்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் யூடியூப் சர்ச் பாரில் போயிட்டு ஹவு டு டவுன்லோட் யூடியூப் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே மக்கள் எந்த மாதிரி டைப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ் கீழே வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதை உங்களுடைய வீடியோவுடைய டேக்ஸ்லையும் கொடுங்க. உங்களுடைய வீடியோவுடைய கீவேர்ட்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் சிம்பிள் போட்டு ஒரு கீவேர்டு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கீவேர்டில் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் போகிறதுனால யூடியூப் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள் கேட்டகரிக்கு என்ன மாதிரி கீவேர்டு வருதோ அந்த கீவேர்டை வந்து கீழே கண்டிப்பாக கொடுங்க. அந்த ஹேஷ்டேக் கொடுத்து கண்டிப்பாக கீழே வந்து கீவேர்டை கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட். உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் கசகசன்னு போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாக் வீடியோ போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் வந்து வெளியே பைக் ட்ராவல் பற்றி ஒரு வீடியோஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு பிளாக் போடுறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவீங்க. இப்போ வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதை வந்து ஒரு ட்ராவல் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய வெளியே போய் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அந்த ட்ராவல் பிளாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து அந்த பிளேலிஸ்ட்டை கொடுத்து அந்த வெளியே போய் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பண்ணீங்களோ ட்ராவல் பண்ணி அதை வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு வியூஸ் வர இடத்துல உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸும் அதிகமாகும். ஏழாவதாக பார்க்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோவுடைய குவாலிட்டினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு மொபைல் இருந்தாலே போதும். அந்த மொபைலை வச்சு நீங்கள் நல்ல ஒரு வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ண முடியும். வீடியோ குவாலிட்டிங்கிறத விட உங்களுடைய ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு போய் நல்லா உங்களுடைய வீடியோ ஆடியோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கும். ஆடியோ வந்து சவுண்டு கம்மியாகவோ அல்லது வால்யூம் கம்மியாகவோ நீங்கள் வச்சுட்டு பேசுகிறீங்க அப்படின்னா என்ன பேசுகிறீங்கன்னே தெரியாது, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வீடியோ எப்படி இருந்தாலும் ஆடியோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு
நிறைய வியூஸ் வரும், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? எட்டாவதா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க. உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து உங்களுடைய வீடியோஸை பார்க்க ஆர்வமா வருவாங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்க சப்ஸ்கிரைபரா கூட மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆடியன்ஸை வந்து எப்பயுமே உங்களுடைய சேனலுக்குள்ள என்கேஜா வச்சுக்கோங்க. ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காம உங்களுடைய வீடியோஸை சாப்டர் வைஸா பிரிச்சுக்கங்க. வீடியோவுடைய முழுமையான விளக்கத்தை சாப்டர் வைஸா பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், உங்களை மக்களுக்கும் போய் சேரும், அவங்களும் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. பத்தாவதா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸை வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அதான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் அதிகமாவாங்க. உங்களுடைய வீடியோஸ்க்கு அதிகமான லைக்ஸ் வரும் பட்சத்தில் உங்களுடைய வீடியோ வந்து யூடியூப் சர்ச்சில் ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 10 டிப்ஸையும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சீக்கிரமாவே க்ரோ ஆகும். நீங்களும் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் பெற்று உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகி உங்களுக்கு வருமானம் வர தொடங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.